லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்தாங்க. ஏண்டி இப்ப எதுக்கு இந்த கருவா பையலுக்கு இவ்வளவு பணத்தை கொடுக்குற? அதான் செந்தில் எல்லாரும் முன்னாடி உண்மையை ஒத்துக்கிறேன்னு சொல்லிருக்கான்ல. இல்லம்மா, அவனை நம்ப முடியாது. ஒருவேளை அவன் நம்மளை ஏமாத்திட்டானா அதுக்குதான் ஒரு சேஃப்டிக்கு இவனை ரெடி பண்ணிருக்கேன். செந்தில் நம்ம காலை வாரி விட்டா இவன் வேலையை முடிச்சிருவான். யாருமா நீ? பாதையை மறைச்சு பணத்தை முகத்துக்கு நேரா நீட்டுற. என்ன உண்மைய சொல்ல காசு வாங்கிட்டு வரீங்க போல? ஆமா, நாட்டுல பொய் சொல்றதுக்காக காசு வாங்குவாங்க. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையா உண்மையை சொல்றதுக்கு பணம் வாங்கினது நான் தான். ஆமா, இது யாருக்கு? எந்த உண்மையை சொல்லணும்? நீங்க உண்மைய சொல்லாம இருக்கிறதுக்கு. செந்தில் எங்க அக்காவை தான் கட்டிக்க போறாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. எங்க அக்காவும் அவங்கள ரொம்ப சின்சியரா லவ் பண்றா. ஆனா என்ன நேரம் அவங்க வாத்தியார்னு போய் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. தயவு செஞ்சு நீங்க உண்மைய சொல்லி அவங்க கல்யாணத்தை கெடுத்துறாதீங்க. இந்த பணத்தை வச்சுக்கோங்க. ஆனா உங்களை கெஞ்சி கேக்குறேன், என் அக்கா கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க. அதான பார்த்தேன். செந்தில் எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப நல்ல டைப். நானும் என்னடா இதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவன் தேவையில்லாம பொய் சொல்ற ஆள் கிடையாது. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. என்னால உங்க அக்கா கல்யாணம் கெடாது. உண்மையை விட பொய்க்கு தான் வெயிட் அதிகமா இருக்கும். ஆனாலும் உங்க அப்பாவும் உங்க அண்ணனும் ரொம்ப ஆயிட்டுமா. இந்தாங்க. பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. பரவாயில்லம்மா. இல்ல பரவாயில்ல, வச்சுக்கோங்க. என்னால உங்க அக்கா கல்யாணம் கண்டிப்பா கிடையாது. ஆமா, என்னால மட்டும்தான் அவ வாழ்க்கை கெடணும். அதுக்குதே நான் இருக்கேன். அண்ணமண்டி, நீங்க தலை கீழே நின்னாலும் அமுதா கழுத்துல செந்தில் கட்டுற தாலி ஏறியே தீரும். டென்ஷனா இருக்கா? டேய் மாப்ள, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணத்தை வச்சுட்டு சட்டையை கூட மாத்தாம இப்படி ரூம்ல உலாத்திக்கிட்டு இருக்க. சீக்கிரம் ரெடி ஆகு மாப்ள. யோ சும்மா இருக்க மாமா. ஏன்டா இப்படி டென்ஷன் ஆகுற? வேற என்ன மாமா பண்ண சொல்ற? சுத்தியும் பிரச்சனையை வச்சுக்கிட்டு அத பத்தி யோசிக்காம என்னால வேற என்ன பண்ண முடியும் நீயே சொல்லு. இல்ல நான் எப்படி மாமா நிம்மதியா ரெடி ஆவறது? எந்த பக்கம் இருந்து எந்த குண்டு வெடிக்குன்னே தெரியலையே. ஒரு பொய், ஒரே ஒரு பொய், அது இந்த அளவு கொண்டு வந்து விட்டுருக்கு மாமா. அக்கா, நான் காலையிலே சாப்பிட்டேன்க்கா. எனக்கு இப்ப வேண்டாம். அட, உனக்கு ஒன்னும் வாங்கிட்டு வரல. என் புள்ள காலையில இருந்து சாப்பிடல, அதான் வாங்கிட்டு வந்த. தள்ளு இந்த பக்கம். அம்மா எனக்கு வேண்டாம்மா. ஒரு வாய் சாப்பிடுப்பா. இல்ல எனக்கு வேண்டாம்மா. ஐயா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சாமி. அம்மா நான் ஊட்டி விடுறேன், நீ சாப்பிட்டுட்டு அப்புறமா துணியை மாத்திக்க. உட்காரு உட்காரு. உட்காரியா? உட்காரு சொல்றேன். இம்புட்டு ஆசையா இருக்கிறவங்களையா நம்ம ஏமாத்த போறோம்? இல்ல, யாரோ சொல்லி அம்மாவுக்கு தெரியறதுக்கு நாமளே அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடுறதா சரி. அம்மா, அம்மா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுமா? சொல்லியா? சாப்பிடு. அது
அது அது வந்துமா சாப்பிட்டுக்கிட்டே சொல்லியா? டேய் மா, நான் ஒன்று சொல்லுவேன், நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. டேய் வாயை மூடிட்டு பேசாமறா. அட என்னையா நீ அம்மா கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசுற? நீ எதை சொல்லி நான் இது வரைக்கும் தப்பா நினைச்சிருக்கேன்? எதா இருந்தாலும் சொல்லியா? ஐயோ வளர போறானே, இப்ப என்ன பண்றது? மா, நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் வாத்தியார் இல்லைம்மா. ஐயோ போட்டு உடைச்சிட்டானே. நான் அந்த ஸ்கூல்ல கிளர்க்கு தான்மா. நான் சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு தான் வாத்தியார்னு பொய் சொன்னம்மா. ஐயோ அக்கா அம்மா, அக்கா அம்மா, அக்கா அம்மா, அக்கா இங்க பாருங்கம்மா. அம்மா, அக்கா அக்கா ஐயோ அக்கா பாருங்கம்மா. கண்ணை அம்மா, திறந்து பாருங்க. பாருங்கம்மா. அம்மா, அக்கா. அம்மா. ஐயோ மாப்பிள்ள வாத்தியார் இல்லைங்கிறது உண்மைய சொன்னதா நினைச்சு சாக்காயிட்டனோ. என்னாச்சுப்பா? அம்மா, அது ஒண்ணு இல்லம்மா. என்னடா ஏன் இப்படி திடீர்னு அம்மான்னு கத்துன? அக்கா அது ஒண்ணும் இல்லக்கா, மாப்பிள்ளைக்கு கல்யாணம் சொல்றா அடிக்கடி இப்படித்தான் பெணாத்திட்டு இருக்கா. நேத்து கூட என்னை கூட இப்படித்தான் பயன்படுத்தி மிரட்டி விட்டான். அது ஒண்ணுமில்ல, நீ சாப்பாடை வச்சுட்டு போ, அவன் சாப்பிட்டுக்குருவா, நான் ட்ரெஸ்ஸை மாத்தி அவனை மாத்திரை கூப்பிட்டு ஏதாவது? இல்ல அதெல்லாம் சும்மாக்கா. என்னையா? அட ஒண்ணும் இல்லக்கா, நீ வச்சுட்டு போ, நான் அவனை பாத்துக்கிறேன். நீ போ போ. தண்ணி இங்க வச்சுக்க. வச்சுட்டு போ 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 போ. ஏடா அறிவு இருக்காடா உனக்கு? அம்மாட்ட போய் என்னடா பேசிட்டு இருக்க? பயமுறுத்திட்டியாடா? போடா போய் ட்ரெஸ்ஸை போடுறான். போடாங்கிறீல்ல கிறுக்குப்ப. கொஞ்ச நேரத்துல கொலை நடுங்க வச்சு விட்டானே. அமுதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு அமுதா. ஒழுங்கு மரியாதையா வெளிய போ, இல்லன்னா நான் சத்தம் போட்டு அப்பச்சியை கூப்பிட்டுருவேன். ப்ளீஸ் அமுதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு அமுதா. நீ ப்ளீஸ். சொல்றத கேட்கணும்ங்கற அவசியம் எனக்கு இல்ல. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு அமுதா. மரியாதையா வெளிய போ. அமுதா கொஞ்சம் கேளு. பாரு, நான் உன் மேல ரொம்ப கோபத்துல இருக்கேன். அமுதா ஒண்ணு இல்ல. செஞ்சு வெளிய போ. அமுதா நீ கொஞ்சம் கத்தாம இரு. ஒண்ணு இல்ல அமுதா, ப்ளீஸ் அமுதா. வெளியில கேக்கு கத்தாத. ஐயோ சாரி அமுதா. ப்ளீஸ் அமுதா, என்ன மன்னிச்சிரு அமுதா. என்ன மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிரு அமுதா. நான் சரியான அவசர புத்திக்காரன். நான் ஏதோ கூறு கட்டு போய் அப்படிலாம் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அமுதா. என்ன மன்னிச்சிரு. என்ன பண்றிய? எழுந்திரியா? இல்ல அமுதா, நான் எழுந்திருக்க மாட்டேன். நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ற வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு அமுதா. சொல்லு அமுதா, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. சரிங்க, எழுந்திரியா. எழுந்திரியான்னு சொல்றேன்ல. அமுதா, எனக்குள்ள இருக்க பேராசையில தான் நான் இப்படிலாம் பண்ணிட்டேன். என்ன உன்னை எனக்கு அம்புட்டு பிடிக்கும் அமுதா. உன்னை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்க பிடிக்கல. அதான் என்ன பண்றதுன்னு உனக்கு என்னைய விட அந்த வாத்தியாரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ன பண்றது அமுதா? இந்த மரமண்டைக்கு படிப்பு சுத்தமா ஏறல. ஒருவேளை நானும் நல்லா படிச்சு வாத்தியாரா இருந்தா ஒருவேளை உனக்கு என்ன பிடிச்சிருக்குமோ என்னமோ. விதி எல்லாம் விதி அமுதா. என்ன விடு அமுதா. நீ அந்த வாத்தியாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு
சந்தோஷமா இருக்கணும். நம்ம ஆசைப்பட்ட பொண்ணு நமக்கு கிடைக்கலனாலும் அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் உண்மையான காதலன். நீ சந்தோஷமா இரு அமுதா. எனக்கு அதான் முக்கியம். இதை எப்படி சொல்றதுன்னு என் மனசுக்குள்ள குத்திக்கிட்டே இருந்தது. நான் கேட்டது எதையும் மனசுல வச்சுக்காத அமுதா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தருக்கு மனைவியாக போற. நேத்து நான் பண்ணதை நினைச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமா அருவருப்பா இருக்கு அமுதா. உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாதான் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குன்னு தோணுச்சு. அதுக்காக தான் வந்தேன் அமுதா. மற்றபடி வேற எந்த தப்பான எண்ணமும் இல்லை. நான் வரேன் அமுதா. ஒரு நிமிஷம். நானும் உங்களை ரொம்ப கோவமா பேசிட்டேன். நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க. நீங்க எப்பவும் போல இனி எங்க வீட்டுக்கு வந்து போலாம். போனை எடு. போனை எடுறா. என்ன பிஏ ஃப்ராடு மாப்ள. மேடைக்கு மன மேடைக்கு போக ரெடி ஆயிட்டீங்களா? நான் சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குல்ல? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை மேடையில உறுதிமொழி பத்திரம் வாசிக்க கூப்பிடுவாங்க. அப்ப என்ன சொல்லணும்னு தெரியுமா? ஐயா சாமி, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, என்ன விட்டுருங்கன்னு மேடையை விட்டு இறங்கி போய்கிட்டே இருக்கணும். மேடையில ஏதாவது மாத்தி எசக்கு பிசக்கா ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோயேன், எதையும் என் வாயால சொல்லணும்னு அவசியம் இல்ல. பாத்துமா, உங்க அம்மா பத்ரம். பத்ரம்னு சொல்றது புரியுதுல்ல? எல்லாம் நீ படிக்க போற உறுதிமொழி பத்திரத்துல தான் இருக்கு. அததான் பத்ரம்னு சொன்னேன். நான் போனை வச்சட்டுமா? உமா இது கூப்பிடுறா. ஹலோ. என்ன சார், நீங்க யாருன்னு உண்மையை சொல்ல கிளம்பிட்டீங்களா? யார் சொல்றதையும் நீங்க கேட்க கூடாது. உறுதிமொழிப்படி என்னவோ அதை மட்டும்தான் நீங்க வாசிக்கணும். அப்பதான் நீங்க நேசிக்கிற அமுதா உங்களுக்கு கிடைப்பா. உங்க அம்மாவுக்கும் எதுவும் ஆகாது. மீறி ஏதாச்சும் மாத்தி சொன்னீங்கன்னா விபரீதத்தை நேர்ல பார்க்க வேண்டியதா இருக்கு. உங்களுக்கும் அமுதாக்கும் கல்யாணம் நடக்கணும். நான் போனை வைக்கட்டா? உண்மையை சொன்னாலும் பிரச்சனை, உண்மை சொல்லனாலும் பிரச்சனை. என்ன பண்றதுன்னு தெரியலையே. சபைக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. இந்த உறுதிமொழிய ஊர் சாட்சியா உறவு சாட்சியா படிச்சுட்டு கீழே கையெழுத்து போடுங்க. அம்மா அமுதா,
முதல்ல நீ படிமா. இவளாவது இத பார்த்து படிக்கிறதாவது. மாப்பிள நீங்களும் வாங்கிக்கோங்க. எனக்கு இதெல்லாம் படிக்க வராது. நான் என் மனசுக்கு என்ன தோணுதோ அத சொல்லிடுறேன். அதுக்கு என்னம்மா, தாராளமா சொல்லு. எங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் முதல்ல என்னோட வணக்கம். கானாடு காத்தான் திரு சிதம்பரம் அலமேலு அவர்களுடைய மகள் அமுதாவாகிய நான், தேவக்கோட்டை கதிரேசன் அன்னலட்சுமி அவர்களுடைய மகன் திரு செந்தில்வேல் வாத்தியாரை இன்று முதல் என்னுடைய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்கிறேன். இனிமே எங்களோட வாழ்க்கையில இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் நான் உங்க கூட நிப்பேன். உங்களுக்காகவே நான் இருப்பேன். இது சத்தியம். இந்தாங்கோ கையெழுத்து போடுங்க. மாப்பிள நீங்க போய் படிங்க. தேவக்கோட்டை திரு கதிரேசன் அவர்களின் செல்வனாகிய செந்தில் ஆகிய நான், கானாடு காத்தா திரு சிதம்பரம் அவர்களின் செல்வியான அமுதாவை இன்று முதல் என் வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொள்வதுடன் எங்கள் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களை சமபங்கு ஏற்கும் சம உரிமை படைத்தவர்களாக வாழ்வோம். மேலும் அமுதாவை நான் கடைசி வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் என்று கூறி இந்த உறுதிமொழியை
ஏற்கிறேன்.